ஹாய் ஒரு ஒன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் நைட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் வெளியே போயிட்டு அதுதான். ஸோ என்னன்னா, இது ரொம்ப முக்கியமான வீடியோ. லேட் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு எப்படியாவது வந்து வீடியோ போட்டுறணும்னு போட்டேன். ஸோ பரபரப்பாக சிஎஸ்கே மேட்ச் வேறு போயிட்டு இருக்குது. நீங்கள்லாம் பார்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, இது ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கைக்கு. அதனால தான் போடுறேன். அண்ட் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செய்து கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அது போய் சேரும். நிறைய பேர்த்துக்கு அது போய் சேரும்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோ இது. ஏன்னா ஒரு கல்லூரி எது நல்ல கல்லூரி, எப்படி அந்த கல்லூரி நல்லதா, அந்த கல்லூரி எந்த விதத்தில் பெஸ்ட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. சூப்பராக கண்டுபிடிக்கலாங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான நாலேஜ் இல்லைனாலும், எந்த விதமான கல்லூரி பற்றின ஒரு நாலேஜ் இல்லைனாலும் கூட ஒரு கல்லூரியை பார்த்த உடனே சில விஷயங்கள் தெரிஞ்சால் உங்களுக்கு கல்லூரியை பார்த்த உடனே, அவங்க வெப்சைட் பேஜ் பார்த்த உடனே ஒரு கல்லூரியில் போய் அந்த என்ட்ரன்ஸில் விசிட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிரும். அந்த கல்லூரி நல்ல கல்லூரியா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம் இல்லையா? எல்லாருமே வந்து அந்த பிராண்டுன்னு போய் சேர்றோம். அடுத்தது டயர் 2ன்னு வர்றோம். அடுத்த டயர் 1லே சில கல்லூரி பார்க்குறோம். ஃபீஸ் எவ்வளோ ஆனாலும் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும் டயர் 1ல். அடுத்த டயர் 2வில் பார்க்குறோம். எது நல்ல கல்லூரின்னு தெரியாமல் நம்ம தேர்ட் பார்ட்டிஸ் கிட்ட கேட்குறோம். எங்கிட்டயே நிறைய பேர் கேட்குறாங்க, எது சார் நல்ல கல்லூரி, எது நல்ல கல்லூரின்னு எப்படி பார்க்குறதுன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் அது போய் சேரும். ஓகே, இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 450 கல்லூரிகள் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே. இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளன்னு வரும்பொழுது இந்த டிஎன்இ 2026 எல்லா கல்லூரியும் பங்கேற்குது. ஏன்னா ஏஐசிடிஎல் அப்ரூவல் வாங்கியிருக்கு. எல்லா கல்லூரியும் நல்ல கல்லூரின்னு பேர் எடுத்திருக்கு. அதனால தான் ஏஐசிடி அப்ரூவல் தந்திருக்காங்க. என்ன தான் ஏஐசிடிஇ ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க. இவங்க அப்ரூவல் தந்தால் தான் கல்லூரியை நடத்த முடியும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கல்லூரி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுது, எப்போ வந்து ஆரம்பித்தாங்க அந்த கல்லூரி எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பாருங்கள். அந்த கல்லூரி மினிமம் 8 இயர்ஸ் ஆர் டு 10 இயர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் கிடையாது, மினிமம் 10 இயர்ஸாவது இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா 10 இயர்ஸ் இருந்தால் தான் அட்டானமஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. நான் அட்டானமஸாக இருந்தாலும் பரவாயில்ல, 10 இயர்ஸ் இருந்துச்சா, 10 இயர்ஸாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இப்போ ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரினா நிறைய ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்கும். என்பிஏ அக்ரிடேஷன் இருக்காது, NAC வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அண்ட் என்ஏஆர்எஃப் ரேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காது. என்ஏஆர்எஃப் ரேங்கிங் கூட செகண்டரி தான். அண்ட் சில விஷயங்கள் இருக்காது. புது கல்லூரிகளில் சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு கல்லூரி 10 வருஷம் வந்து இயங்கியிருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். கல்லூரியோடைய வருஷம் ரொம்ப முக்கியம். எப்போ வந்து ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது. அண்ட் அதை வச்சு மட்டுமே முடிவு பண்ண முடியாது. என்பிஏ அக்ரிடேஷன் நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் சொல்லுவாங்க. ஒரு இது டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா, இப்போ மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள்இ, இசிஇ எது வேணாலும் இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்னா அந்த பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் இயங்கி இருக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க, 5 வருஷம் இயங்கி இருக்கணும். அண்ட் என்பிஏ தரதுக்கு 5 வருஷம் இயங்கி இருந்தாலும் லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லாமே பக்காவாக, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி ரேஷியோ அண்டு லேபில் எல்லாமே பக்காவாக இருக்கா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்க எல்லா வசதியும் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த என்பிஏ அக்ரிடேஷன். அதை பார்த்து தான் என்பிஏ அக்ரிடேஷன் தருவாங்க. ஸோ எந்த கோர்ஸுக்கு என்பிஏ அக்ரிடேஷன் இருக்குன்னு பாருங்கள். ஒரு கல்லூரியில் என்பிஏவே இல்லைன்னா கண்டிப்பாக அந்த கல்லூரியில் 5 வருஷத்துக்கு அந்த கோர்ஸ் இயங்கி இருந்தாலும் என்பிஏ ஏன் வாங்கலன்னு யோசிங்க. ஏன்னா சில கல்லூரிகளில் 10 கோர்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு 5 கோர்ஸில் வந்து என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கியிருப்பாங்க. என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கியிருந்தாலும் மீதி 5க்கு இருக்காது. பட் பரவாயில்ல, மீதி 5 கோர்ஸ்லையும் நம்ம படிச்சுக்கலாம். ஏன்னா வளர்ந்து வர கல்லூரின்னு சொல்லி நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? சில கல்லூரியில் எந்த விதத்துலையும் என்பிஏ வாங்கியிருக்காது. ஏன்னா புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி இருக்கும், 7-8 வருஷம் தான் இருக்கும். என்பிஏ அக்ரிடேஷன் வாங்குறது கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ இருந்தாலும் அந்த என்பிஏங்கிற அங்கீகாரம் இருந்தால் ஒரு சேஃபு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த விதத்தில் நீங்கள் பாருங்கள், என்பிஏ இருக்கான்னு பாருங்கள். ஏதோ ஒரு கோர்ஸ் வச்சுருந்தாலும் ஓகே. சில கோர்ஸுகள் வச்சுருப்பாங்க, சில கோர்ஸுகள் வச்சுருக்க மாட்டாங்க. சில கோர்ஸுகள் பிஹெச்டிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோர்ஸுக்குமே வச்சுருக்காங்க. சில கோர்ஸுக்கு 2-3 கோர்ஸ் கிடையாது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது எடுத்துக்கலாம். அந்த மாதிரி NACல வந்து நிறைய கிரேட் இருக்குது. ஏ இருக்குது, A++ இருக்குது, பி இருக்குது. ஸோ என்ன கிரேடு வாங்கியிருக்கு, A++ அந்த மாதிரி கிரேடு வாங்கியிருக்காங்களான்னு பாருங்கள். NAC வாங்கியிருக்காங்களும் ஃபஸ்ட்டு பாருங்கள். அடுத்து என்ஏஆர்எஃப் ரேங்கிங் வந்து பெரும்பாலும் நான் பெருசாக ஆதரிக்கிறது இல்லை. ஏன்னா நல்ல கல்லூரிகளே என்ஏஆர்எஃப்ல வரல. ஸோ என்ஏஆர்எஃப் ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், இருக்கான்னு பாருங்கள், இல்லைனாலும் பரவாயில்ல. அடுத்தது என்ஆர்எஃப் ரேங்கிங் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரேங்க் ஃப்ரேமிங் ஒர்க். ஓகேவா? இது நேஷனல் லெவலில் வந்து அங்கீகாரம் கொடுக்கக்கூடியது. அதாவது நேஷனல் லெவலில் இந்தியா ஃபுல்லாக அந்த கல்லூரி என்ஜினியரிங்கில் எவ்வளோதாவது பொசிஷன் அப்படின்னு தெரியறதா என்ஆர்எஃப் ரேங்கிங். ஸோ அது முக்கியம்தான், பட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஃபேக்கல்ட்டி ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டாக பாருங்கள். பிஹெச்டி முடிச்சிருக்காங்களா,
ஃபேக்கல்ட்டியில் பிஹெச்டி முடித்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடி என்ன படிச்சிருக்காங்க, எவ்வளோ வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸு, அவங்க டீச்சிங்கில் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சால் தான் ஃபேக்கல்ட்டி நல்லா இருந்தால் தான் அந்த நிர்வாகம் நல்லாயிருக்கும். நிர்வாகம் நல்லா இருந்தால் தான் ஹோல் கேம்பஸே நல்லாயிருக்கும். புரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கல்லூரி நல்லா இருக்கும்னா ஃபேக்கல்ட்டி ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்போ தான் மாணவர்களும் வளர முடியும். அதனால் ஃபேக்கல்ட்டி ரொம்ப முக்கியம். இது எப்படி தெரிஞ்சுக்கன்னா அவங்க வெப்சைட்டில் போய் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வெப்சைட்லையும் நீங்கள் எந்த கல்லூரி போகிறீங்கன்னா அந்த கல்லூரியோட வெப்சைட்குள்ளே ஃபஸ்ட்டு போயிட்டு தைரியமாக அதில் வந்து ஃபேக்கல்ட்டின்னு இருக்கும். அதில் என்னெல்லாம் படிச்சிருக்காங்க, என்ன டிபார்ட்மெண்ட்டில் ட்ரிபிளியில் இருக்கிற ஃபேக்கல்ட்டி நேமெல்லாம் வரும், என்ன படிச்சிருக்காங்க, எது படிச்சிருக்காங்கன்னு பாருங்கள், தப்பே கிடையாது. அடுத்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஒரு கல்லூரியில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கிற விஷயம் வந்து நல்ல விஷயம். இனோவேஷனுக்காக கொண்டு வந்தது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா படிப்பை தாண்டி புதுவிதமாக இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இண்டஸ்ட்ரி என்ன கேட்குதோ அந்த விஷயந்தான் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். அது வந்து எல்லா கல்லூரிலையும் இருக்கும், அண்ட் பெரும்பாலும் கல்லூரிகளும் இருக்கிறது இல்லை. ஸோ ஆனால் இப்போ ட்ரெண்டிங்காக எல்லா கல்லூரிலையும் வந்துடுது. ஸோ என்னென்ன மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்காங்க, ஆப்பிளில் வச்சுருக்காங்களாம், என்ன மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷனில் சூப்பராக வச்சுருப்பாங்க, நிறைய பேர் மெக்கானிக்கலில் நிறைய வச்சுருப்பாங்க, நிறைய பேர் ட்ரிபிளிக்குன்னு நிறைய வச்சுருப்பாங்க, ஸோ விஎல்எஸ்ஐ டிசைனுக்கு நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆளுகளும் இருக்காங்க. அந்த மாதிரி காலேஜை பாருங்கள். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்க காலேஜ் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா மிக முக்கியம் இது. ஏன்னா உங்களுக்கு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு உதவும். ஓகேவா? கோரில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க உதவும். இன்டர்ன்ஷிப் ஸ்கில் வளர்க்குறதுக்கு அந்த கல்லூரியில் ஏதாவது சொல்லித்தராங்களா, இன்டர்ன்ஷிப் கூட்டிகிட்டு போகிறாங்களா, எவ்வளோ இன்டர்ன்ஷிப் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு 2-3 இன்டர்ன்ஷிப் தான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா ஓகே, 1 அல்லது போனால் போங்க அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பசங்கிட்ட கேட்டால் தெரியும். இது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் தான் தெரியும். அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய கல்லூரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல நல்ல ஒரு டீசெண்டான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் உள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக பாருங்கள். அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, ஃபுட்டு நல்லா இருக்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பசங்க நல்ல விதமாக சொல்கிறாங்களா, கேம்பஸில் வந்து ஒழுக்கம் நல்லா கற்றுக் கொடுக்குறாங்களா, அண்டு எல்லாமே நீங்கள் பார்க்கணும். இது எல்லாம் பார்க்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போறியோ அந்த லேப் போய் சுற்றிப்பார். அவங்க காட்டலைன்னா வந்துரு, எதுக்கு நீ மதிக்கிற? நான் என்ன சொல்கிறேன்னா, லேபே சுற்றி காட்டலைன்னா எதுக்கு அந்த கல்லூரியில் படிக்கணும்? 4 வருஷத்துக்கு நீ ஃபீஸ் கட்ட போகிற, உன்னை நம்பி அவங்கள நம்பி நீ ஃபீஸ் கட்டுற. அவள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த போய் லேபை காட்டுன்னு என்ன அர்த்தம்? சில கல்லூரியில் சுற்றி காட்ட மாட்டாங்க, ஓவராக பண்ணுவாங்க. அதனால் வந்துரு, திரும்பி வந்துடும். அந்த கல்லூரியில்னா வேறு கல்லூரி, அவ்வளோதான். சரியா? அதனால் லேபை வந்து சுற்றிப்பார். லேப் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த கல்லூரி இறங்கிறதுலே வேஸ்ட்டு. ஸோ அதனால் லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கே கஷ்டம். ஓகேவா? அட்டானமஸாக நான் அட்டானமஸாக பாரு. பெரும்பாலும் அட்டானமஸாக செலக்ட் பண்ணுற வழியை பாரு. ஏன்னா உனக்கு ரிசல்ட்டிங் வைஸும் ஈஸியாக இருக்கும். அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா இப்போல்லாம் கல்லூரியில் ஸ்ட்ரிக்டாக எல்லாமே பண்ணுறாங்க. பட் அட்டானமஸில் பெரும்பாலும் அந்த பாஸ் பர்சன்டேஜுங்கிறது நல்லா வந்துடுது. நான் அட்டானமஸ்னால் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து வெளியிலேருந்து திருத்துவாங்க, வெளியிலேருந்து ரிசல்ட் வரும். அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்தால் கொஸ்டின் பேப்பர் வரும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் நான் அட்டானமஸ் படிக்கிறது தில்லு தான். பட் அட்டானமஸ் எப்பவுமே ஒரு சேஃப் ஜோன். ஏன்னா அட்டானமஸில் நிறைய விஷயங்கள் புது சிலபஸில், அந்த சிலபஸில் புதுசாக கொண்டு வருவாங்க. ஏன்னா சிலபஸே காலேஜில் செட் பண்ணுவாங்க, அப்போ புதுசாக கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கற்றுக்கலாம். அட்டானமஸ் கல்லூரினா நிறைய விஷயங்கள் இன்னோவேட்டிவாக இருக்கும். நான் அட்டானமஸ்லையும் ட்ரை பண்ணுறாங்க, பட் அட்டானமஸில் பெஸ்ட்டாக இருக்கும். அட்டானமஸான்னு பாருங்கள். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ. போய் ஒரு காலேஜ் சுற்றி பார்த்த உடனே நைஸாக கேன்டீன்லேயோ யாருக்கிட்டையாவது வெளியே வந்து ஒரு 4 பேர்த்திட்ட விசாரிக்கணும். 4லேருந்து 5 பேர்த்திட்ட, ஒரு 3 பொம்பளை பிள்ளைங்களையோ ஒரு 2 பசங்களையோ கூப்பிட்டு விசாரிங்க. உண்மையிலே இந்த காலேஜ் நல்லா இருக்கா, உண்மையிலே ஹை சேலரி பேக்கேஜ் இவ்வளோ தராங்களா, உண்மையிலே பிளேஸ்மெண்ட் இப்படி இருக்கா, உண்மையிலே என்னெல்லாம் இருக்குது, எல்லா விஷயமும் அந்த மாணவனுக்கு தான் தெரியும், அந்த பையனுக்கு தான் தெரியும். அந்த பையனை கேட்டீங்கன்னா அக்கு வேறு ஆணி வேறு சொல்லிடுவோம். உள்ளே என்ன நடக்குதுன்னு ஃபேக்கல்ட்டி வைஸ் வரைக்கும் உள்ளே என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்கோ பாசிட்டிவ் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிடுவான். மேனேஜ்மெண்ட்டில் கேட்டால் சொல்ல முடியும், ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டால் பக்காவாக சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ ரொம்ப முக்கியம். கம்பெனிஸ் வந்து எம்என்சி கம்பெனிஸாக வராங்களான்னு பாருங்கள். டாப் மோஸ்ட் ரெக்யூட் கம்பெனி வராங்களான்னு பாருங்கள். ஒரு ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட் இல்லைனா கூட ஒரு விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஒரு கேப்ஜெமினி, ஒரு ஆக்செஞ்சர், இந்த மாதிரி கம்பெனியாவது வராங்களான்னு பாருங்கள். ஏன்னா அதுவும் பெரிய கம்பெனி தான். கூகுள், மைக்ரோசாஃப்ட்லாம் ஒரு சில காலேஜுக்கெலாம் வரவே மாட்டாங்க. அமேசான்லாம் மிகப்பெரிய லேக்ஸ் per annumலாம் கொடுக்குற ஒரு கம்பெனி. ஸோ அதனால் கண்டிப்பாக எம்என்சி கம்பெனி என்னெல்லாம் வர்றாங்க, எவ்வளோ வர்றாங்கங்கிறது கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க. அவங்க வெப்சைட்லேயும் பாருங்கள் அலுமினியெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க. அலுமினி ரொம்ப முக்கியம். அந்த காலேஜில் படித்து முன்னாடி வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, என்னவா இருக்காங்க இன்றைக்கி அப்படிங்கிறது, அந்த அலுமினி ரொம்ப முக்கியம். அதுவுமே வெப்சைட்டில் பார்க்குறது நல்லது. அண்ட் கம்பெனிஸ் பற்றி வெப்சைட்டில் பாருங்கள். அண்ட் ஆல்சோ அவங்க போர்டில் போட்டிருப்பாங்க, பட் இருந்தாலும் கம்பெனியில் வெப்சைட் பாருங்கள்.
கொஞ்சம் நல்லதாக நீங்கள் எதுக்கு பசங்கிட்ட விசாரிங்க. ஹை சேலரி எவ்வளோன்னு பாருங்கள், எவ்வளோ பேர்த்துக்கு வாங்கி கொடுக்குறான்னு பாருங்கள். ஒரு 50 லட்சம் பெறானம் வந்து ஒரு 5 பேர் வாங்குறான், ஒரு 2 பேர் வாங்குறான். 44 ஒரு 2 பேர் வரும், 40 3 பேர், 30 3 பேர் அப்படின்னா ஓகே. வெறும் 50 ஒருத்தன் வாங்கிட்டு மீதியெல்லாம் 4 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் 1 லட்சம்னு சொன்னால் ஒத்துக்க முடியாது. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் பரவாயில்ல தான். பட் இருந்தாலும் ரொம்ப ஹைப் காட்டுவாங்க, அந்த கல்லூரி எடுக்க வேணாம். 50 லட்சம் பெறானம் வாங்கி கொடுத்துருக்காங்க, என்ன கம்பெனின்னு பாருங்கள். அமேசானா, மைக்ரோசாஃப்டா, இல்லை வந்து பெரிய ஒரு இன்ஃபோசிஸா, என்னன்னு பெருசாக அந்த எம்என்சி கம்பெனி என்னன்னு பாருங்கள். அப்போனா அந்த கம்பெனி வராங்கன்னு தானே அர்த்தம். ஆப்பிள் மாதிரி கம்பெனி வராங்கன்னு தானே அர்த்தம். அப்போ கண்டிப்பாக அந்த கல்லூரி நம்ம செலக்ட் பண்ணலாம். ஆஃபர்கள் இருக்குல்ல. ஸோ அதனால் ஹை சேலரி பேக்கேஜ் ரொம்ப முக்கியம். மீடியன் சேலரி, மீடியனாக எவ்வளோ தராங்க, ஆவரேஜாக எவ்வளோ தராங்க. 7 lakhs per annum, டீசெண்டாக நான் சொல்ல போனால் 4 lakhsலேருந்து 6 lakhs வரைக்கும் தராங்களான்னு பாருங்கள். மீடியமாக ஆவரேஜாக எவ்வளோ பேத்துக்கு தந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். குறைஞ்சது 60லேருந்து 70 பேத்துக்கு இருந்தால் ஓகே. அண்ட் 100 பேத்துக்கு மேலே இருந்தால் சூப்பர். பட் ஆனால் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அந்த பேக்கேஜ் ரேஞ்சுங்கிறது மாறும், ஏன்னா கம்பெனிஸ் மாறுதில்ல, பேக்கேஜ் ரேஞ்சுங்கிறது மாறும். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து 80 to 90% பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். ஏன்னா பெரும்பாலும் கல்லூரியில் 70% கூட ஒத்துக்கலாம். 70% நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம்ப்பா அப்படிங்கிறனால ஒத்துக்கலாம், சரியா. அண்ட் அதுக்கு கீழே இருந்தால் கொஞ்சம் யோசிங்க, கம்பெனி வராங்களான்னு பாருங்கள், உண்மையிலேயே பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த கல்லூரி எடுக்கணும். இவ்வளோ விஷயங்களை விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது டெக்னிக்கலாக. இருந்தாலும் இது பேசிக்கான விஷயங்கள். இதுவே நீங்கள் பார்க்காம அந்த கல்லூரி யாரோ சொன்னாங்கன்னு போய் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். இதெல்லாம் இருந்தால் அது நல்ல கல்லூரின்னு நீங்கள் அடித்து எடுத்துக்கலாம். தயவு செய்து அந்த கல்லூரி நிர்வாகம் எல்லா விதத்துலேயும் பெஸ்ட்டாக இருந்தால் தான் உங்கள் பையனும் பெஸ்ட்டாக இருப்பான். அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கழிஞ்சு ஒரு நல்ல வேலையோடு வருவான். இதெல்லாம் முக்கியம் எல்லாத்துக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ரொம்ப முக்கியம், அதனால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இன்னொரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன். எப்பவுமே பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது, சேலரி பேக்கேஜ்னு பார்க்கும்போது வெப்சைட்டில் போட்டிருந்தால் நம்ப வேண்டாம். வெப்சைட்டில் போட்டிருந்தாலும் ஃபோட்டோ போட்டு என்ன கம்பெனி என்ன டிபார்ட்மெண்ட்டில் அவன் படித்தான் வரைக்கும் போட்டிருக்கோம். அப்படி போட்டிருந்தால் உண்மை. சும்மா பொத்தாம்பதுவாக இவ்வளோ பேர் இதில் பிளேஸ் ஆகியிருக்காங்கன்னா நம்பாதீங்க. லிஸ்ட்டு வைஸ் போட்டிருந்தாலும் நம்பலாம் வெப்சைட்டில். அப்படி இல்லைனா நேரில் போர்டில் ஒட்டி என்ன டிபார்ட்மெண்ட்டு என்ன கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கான்னு போட்டிருப்பாங்க, அப்போ நம்பலாம். பேரோடு போட்டிருப்பாங்க. சும்மா பொத்தாம்பதுவாக போட்டால் நம்பாதீங்க. அண்ட் வெப்சைட்டில் நம்பலாமா அப்படின்னு கேட்டால் ஃபோட்டோ போட்டு அந்த கம்பெனி நேம் போட்டு அண்ட் அந்த அவனோட டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் படித்தான்னு வரைக்கும் போட்டிருக்கும், எந்த இயரில் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்பலாம். ஒரு சில இதெல்லாம் வந்து கொடுக்குறதில்ல, சும்மா 500 பிளேஸ்மெண்ட்டு 400 பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் எப்படி நம்புறதுன்னு எனக்கு தெரியல. இது பார்த்து நம்பலாம், வெப்சைட் பார்த்து இது நம்பலாம். அண்ட் நேரில் போகும்போது போர்டில் பார்த்துக்கிறதும் நம்பலாம். ஆனால் எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படின்னா நான் எல்லா டீட்டெயிலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தட்ஸ் இட். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நல்ல வீடியோவில் சந்திப்போம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நல்ல காலேஜுக்கு. இதெல்லாம் இருந்தால் நீங்கள் போய் சேருங்க தைரியமாக. நல்ல இருக்கும் வாழ்க்கை.